வெல்கம் டு ஃபுட்டெக் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனோட ஒரு பார்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம 2024 ரிலீஸ் ஆன கொஷின் பேப்பர் விலிம்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் செஷனில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ராங்லி மேட்ச்டு. அதாவது ரிவால்ட் மூமெண்ட்ஸும் அது எங்கே நடந்த ஏரியாவும் நமக்கு கொடுத்து எது வந்து ராங்கான பேர் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அமாங் திஸ் நமக்கு ராங்கான பேர் பார்த்தீங்க அப்படின்னா சந்தில்ஸ் அண்ட் ஒரிசான் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு ராங்கான பேர். ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி இஸ் த தீசிஸ் சப்மிட்டட் பை. ஸோ ஒரு ருப்பியை பற்றின ஒரு ப்ராப்ளம்னு ஒரு தீசிஸை யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அம்பேத்கர் நமக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹூ ரோட் த சீரியஸ் ஆஃப் ஆர்டிக்கல் என்டைட்டில்ட் நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்ட். ஸோ நியூ லேம்ப்ஸ் ஆஃப் ஓல்ட் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? அரபிண்டோ கோஷ் அவங்க தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஒரு இன்ஸ்டியூட் கொடுத்து அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட அப்ரிவேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதோட அப்ரிவேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து NIFPHATT அப்படின்னு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரி பாட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ட்ரைனிங். ஸோ இந்த இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ கொச்சியில் நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. தென் CICEF அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரி. ஸோ இந்த இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நமக்கு பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து NFBD. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் ஃபிஷரி டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். நேஷ்னல் ஃபிஷரி டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இந்த இன்ஸ்டியூட் எங்கே நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹைதராபாத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. CAA. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா த கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி. ஸோ இந்த இன்ஸ்டியூட் நமக்கு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ கிளியர்? ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸோட அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே